அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகங்கள் திமுக ஆட்சியில் போதிய முன்னேற்றங்கள் செயல்படவில்லை என்று குற்றச்சாட்டு இருந்தது. இதுகுறித்து கவனத்தில் எடுத்த முதல்வர் விஜய், தமிழ்நாட்டில் உள்ள 620 அம்மா உணவகங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகள், பாத்திரம் உட்பட தேவையான பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து தரமான சுவையான உணவு வழங்குவதை உறுதி செய்திட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். இதற்கான நிதியை மாநகராட்சி, நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து பயன்படுத்துமாறும் உத்தரவிட்டுள்ளார். இந்திய மாணவர் சங்கத்தின் நிர்வாகிகள் தலைமை செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பேசினர். கல்லூரிகளில் மாணவர் பேரவை தேர்தலை நடத்த வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் விஜயிடம் அவர்கள் முன்வைத்தனர். ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து முக்கிய தொழில் நிறுவனங்கள், அமைப்புகளின் தலைமை நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார் முதல்வர் விஜய். அந்த வகையில் ராம்கோ, ரெனோ ஆகிய நிறுவனங்கள், இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பு, FICCI, சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பு, MCCIயின் நிர்வாகிகளை தலைமை செயலகத்தில் சந்தித்தார் முதல்வர் விஜய். அதிமுகவும் திமுகவும் இணைந்த ஆட்சி அமைக்க பேச்சு நடந்ததாக சிலர் மூலம் தனக்கு தகவல் வந்தது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு விசிகவும் இடதுசாரிகளும் மறுக்கவே தன்னை முதல்வராக்க ஒரு வாய்ப்பு முன்வைக்கப்பட்டதாகவும் தான் அதை மறுத்துவிட்டதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் தாவேகவுடன் அமைச்சர் பதவிக்காக பேரம் பேச வேண்டிய அவசியம் விசிகவுக்கு இல்லை என்றும், ஒருபோதும் அமைச்சரவையில் விசிக இடம்பெறாது என்றும் அவர் தெரிவித்தார். திமுக அதிமுக பேச்சு நடந்ததாக திருமாவளவன் தெரிவித்திருந்தாலும் அதை மறுத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பொதுவாக எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இருக்கும் வாய்ப்புகள் குறித்து டிசைனாக கற்பனை செய்திகள் வலம் வரும். அப்படித்தான் திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க திட்டமிட்டதாக பொய் செய்திகள் பரப்பப்பட்டன. இந்த செய்தி உண்மையா என்று நேரில் கேட்டவர்களுக்கு தெளிவான விளக்கம் அளித்தோம். அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று மக்களும் நம் கட்சியின் நிர்வாகிகளும் உறுதியாக நம்பினார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அதிமுகவை முதுகில் குத்திவிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகம் நம் கட்சிக்குள் குதிரை பேர வியாபாரம் நடத்தியும் பதவி ஆசை காட்டியும் ஒரு சில நிர்வாகிகளை நம்மிடமிருந்து பிரிக்க முற்பட்டது என்பது வேதனையான உண்மை. தமிழக வெற்றி கழகம் இப்போதைக்கு பொய்க்கால் குதிரை அரசு அமைத்து விட்டது. தூய சக்தி என்று தன்னை சொல்லிக் கொள்ளும் பொய்க்கால் குதிரை அரசு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகளின் கால்களில் நேரடியாக விழுந்தது. அதே நேரம் தூய சக்தி துஷ்ட சக்தியாக மாறி குதிரை பேர அரசியல் வியாபாரம் நடத்தி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதுகில் குத்தி உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தேர்தல் தோல்வி குறித்து சோகமாக இருக்க தேவையில்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விழா ஒன்றில் பேசிய அவர், தோல்வி வெற்றியை சமமாக கருதி பாடுபடும் இயக்கம் திமுக. அதனால் தொண்டர்கள் சோகத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தொடரும் வரை நாம் தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்றார். மேலும் இன்ஸ்டாகிராம் மூலம் குழந்தைகளை வைத்து வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் பிரச்சாரம் செய்து தேர்தலில் வென்றுள்ளது தாவேக என மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். தோல்வி வெற்றி என்பது இரண்டே சமமாக கருதி பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தொண்டன் தான் திமுக என்பதை யாரும் மறுபுற மறைக்க முடியாது. ஏதோ இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் ஏதோ நாம் தோற்றுவிட்டது மாதிரி, அதுவும் படுதோல்வி அடைந்து விட்டது மாதிரி, இத்தோட திமுக கதை முடிஞ்சிருச்சு அப்படி என்று கவிதை இரங்கற் பாடுவதற்கு கூட முன்வந்திருக்கிறார்கள். நம்முடைய இன எதிரிகள் அந்த சூழ்ச்சியிலே இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் தோல்வியடைய நேரத்தில் தான் திமுக எப்பொழுதுமே ஒரு பினிக்ஸ் பறவை போல கிளர்ந்து எழக்கூடிய நிலையில அது வரும். இங்கே கூட பேசியவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சோகத்தில் இருப்பது போல நான் பார்க்கிறேன். நாங்கள் மட்டும் இல்லை, இந்த மேடையில் இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லை, எதிரில் இருக்கக்கூடிய கூட இங்கே சோகமாக உட்கார்ந்து காட்சி பார்க்கிறோம். நாம் சோகப்பட இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நாம் தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். ஆனால் எந்த பணியும் செய்யாம வாக்காளர் சந்திக்கல, பாகமோர் நியமிக்கல, பூத் ஏஜென்ட் அமைக்கல, இன்னும் சொல்லணும்னா கவுண்டிங் ஏஜென்ட் கூட பல இடங்கள் நியமிக்கல. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. அது தவறு இல்லை. ஆனால் அது என்ன நடந்திருக்கு சோசியல் மீடியா. ஆக சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் சொல்லக்கூடிய
அதை பயன்படுத்தி ரொம்ப சுலபமாக சிறு பிள்ளைகளை குழந்தைகளை பிரச்சாரம் செய்ய வச்சு அவர்களை அவருடைய பேரன்கள் அவருடைய தாத்தாக்களை அப்பாக்களை அம்மாக்களை அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் அந்த குழந்தைகள் மூலமாக பிரச்சாரங்களை நடத்தி ஒரு திட்டமிட்ட பணி நடந்து முடிந்திருக்கு. ஆக அது நம்முடைய கணக்கு சரியாமல் போய்விட்டது. ஆனால் இனிமேல் நாம் உஷாராக இருந்து அதையும் முறியடிக்கக்கூடிய வகையில் அந்த பணியை நாம் நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் எல்லாம் தீட்டியிருக்கிறோம். எனவே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கழகம் இருக்கு, நம்முடைய இயக்கம் இருக்கு, நாங்கள் இருக்கிறோம். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் நாம் தான் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையோடு பணியாற்றுங்கள். சென்னை அருகே மணிமங்கலத்தில் வீடு புகுந்து 2 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கருத்து தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு குறித்து விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்பது போல் இந்த காவல்துறை தற்போது சரியான மேய்ப்பன் இல்லாமல் தறிக்கெட்டு ஓடுகிறதோ என்ற சந்தேகம் மக்கள் மனதில் எழுந்துள்ளது. தமிழகத்தை ஆளும் பொய்க்கால் குதிரை அரசு 2 இளைஞர்களை வெட்டி கொன்றுள்ள போதை ஆசாமிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். PM ஸ்ரீ திட்டம் குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், பள்ளி கல்வியில் மட்டுமல்ல, இருமொழி கொள்கை என்பது தாவேக்காவின் அடிப்படை கொள்கைகளில் ஒன்று. உறவுகளுடன் பேச தாய்மொழியில், உலகத்துடன் பேச ஆங்கிலம் என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கையில் நடந்த இறுதிப் போரில் மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழ் மக்கள் இலங்கை ராணுவத்தால் கொல்லப்பட்டனர். அந்த நாளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் முதல்வர் விஜய். முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம். கடல் கடந்து வாழும் நம் தமிழ் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். விஜய் முதல்வராக பதவியேற்றதும் திமுக ஆட்சி 10 லட்சம் கோடி கடனை விட்டுவிட்டு சென்றிருப்பதாகவும், தனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டும் என்றும் மக்களிடம் கேட்டுக்கொண்டார். இது குறித்து விமர்சித்துள்ளார் சீமான். அவர் பேசியதாவது, 10 லட்சம் கோடி கடன் இருப்பது தெரியாமல் தான் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்டீர்களா? 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, இலவசங்களை எப்படி கொடுப்பீர்கள் என பாட்டாகவே பாடினேன். மேலே வந்துக்கிட்டு 10 லட்சம் கோடி கடன் இருக்குது, அது தெரியாமல் தான் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டிக்கிட்டீங்கள. நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ளே வரவிடாமல் விட்டான். நான் உள்ளே போய் இருந்தேன், நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன், மொத்த பேரும் வெளியில் தான் இருக்கணும். ஏதோ என் மக்கள் என் மேலே பாம்பத்து விட்டாங்களா இல்லை உங்கள் மேலே பாம்பத்து போட்டாங்களா ஒன்றும் தெரியல. ஏன்னா போயிருந்துக்கு 10 லட்சம் கோடி கடன். நான் தான் பாட்டா பாடினேன், 10 லட்சம் கோடி கடனில் நாடு, இதில் இலவசம் வேற பெருவுக்க கேடு. தெருவா ஊர் ஊராக பேசினேன். முதலமைச்சர் ஆன பிறகு தான் அவருக்கு தெரியுது 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. ஐய அப்படியா, 10 லட்சம் கடனா செய்ய முடியாது என்று தெரிந்தும் 2500 ரூபாய் 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர் போன்ற திட்டங்களை அறிவித்துள்ளீர்களே, இதையெல்லாம் எங்கிருந்து கொடுப்பீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். கடன் 10 லட்சம் கோடி இருக்குது, இந்த இலவசங்களை கொடுக்க முடியாது. 1 லட்சம் கோடி ஏற்கனவே வட்டி, பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான், வட்டியே 1 லட்சம் கோடி போகுது. நீங்கள் சொல்கிற அறிவிப்பு இதெல்லாம் செயல்படுத்த இன்னும் 10 லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டும். அப்போ மொத்த பட்ஜெட்டையும் வட்டியை கட்டிக்கிட்டு ரொட்டியை திண்டு திரிய வேண்டியதான் நான் சொன்னேன். நீங்கள் கேட்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணிய? கொடுக்க முடியாது என்று தெரிந்து வெற்று வாக்குறுதியை கொடுப்பதுதான் மக்கள் துரோகம், மக்கள் விரோதம், ஏமாற்று.